முன்னாடி சொன்னது வந்து நிறைய பேர் நம்பாமல் இருந்திருப்பீங்க. ஸோ இது வரைக்கும் பாலமுருகன் நட நிறைய மியூசிக்ஸ் எல்லாம் பார்த்துருப்பீங்க. இப்போ பாருங்க, மேலே இருட்டிட்டு வந்தது. இங்கே அவங்க நாதஸ்வரம் வாசிக்கும் போதும் இந்த யாகம் வளர்க்கும் போதும் மேலே இருட்டிட்டு வந்தது. அப்போ லைட்டாக தூருனது. பையன் சொன்னது உடம்பு பட்டேன்னு சொல்லி இருட்டிட்டு வந்து இந்த இடத்துல வந்து இப்போ மழை பெய்யுது பாருங்க. நேற்றுலாம் வந்து மழை பெய்யவே இல்லை. நேற்றுலாம் நல்ல பயங்கர வெயில். தந்தை மகன் 2 பேரும் சரமாரியா இந்த இசையை வாசிக்க போகிறாங்க. நேற்றைய காணொலியின் தொடர்ச்சி. ஓகே, பிரகலாதன் இந்த வழியில் இருக்கேன் அப்படின்னு சொல்லி யோசிக்காதீங்க. முக்கியமான ஒரு விஷயம் காண்பிக்க போகிறேன். நாதஸ்வர லெஜெண்ட் உங்களுக்கு தெரியும். நமக்கு முன்னுக்கு இருக்கிறது பாலமுருகன்னா. ஸோ இது வரைக்கும் பாலமுருகனோட நிறைய மியூசிக்ஸ் எல்லாம் பார்த்துருப்பீங்க, நாதஸ்வர மியூசிக்ஸ். ஸோ இன்னைக்கு இந்த கபில்வன வனத்தில் பாலமுருகன் அண்ணாவால் வந்து சில மியூசிக்ஸ் வந்து வாசிக்கப்பட போது அதை பற்றின விளக்கங்கள் வந்து உங்களுக்கு அப்புறமா வந்து கொடுக்கப்படும். ஸோ வந்து இது வரைக்கும் லைவில் வந்து நிறைய பேர் பார்த்துருக்க மாட்டாங்க. ஆனால் இன்றைக்கி அந்த ஒரு வரம் கிடைச்சிருக்கு. ஸோ இன்றைக்கி சித்தர்களின் குரல் மூலமாக வந்து உலகில் இருக்கக்கூடிய எல்லாருக்குமே வந்து ஒரு பாக்கியம். இந்த ஒரு கபில வனத்தில் முருகனோட இந்த ஒரு வன சந்நிதியில் நாதஸ்வர இசை வந்து உங்களுக்காக. சுத்தமான தங்கத்தில் செய்த பஸ்பம் சித்தர்களை பயன்படுத்துகிற கோபிசாமி செஞ்சது. அவருக்கு அவர் குரு கொடுத்த தங்கம் பஸ்பம். இது சாப்பிட்றதே அவ்வளவு ஸ்பெஷல் இல்லாமல் திரும்பும். தேனில் கலந்து ஆய்த்தன் நாங்க பார்க்காதவங்க பார்த்துக்கொள்ளுங்க. தங்கத்தை ப்ரோசஸ் பண்ணி சித்தர்கள் பண்றது தங்கமாவே இருக்கும். அப்படியே இதை 21 கரட் 21.3 செய்வாங்க. இதை தேன்ல ஒரு 4 வெத்திரையில கலந்து நாக்குலண்டை தடவுனாலே அவ்வளவு அதிர்ஷ்டம். தங்கத்துல 4 வெத்திரையில அதை போட்டு தேன்ல 4 தடவி போட்டு 4 பக்கம் கொடுங்க. எல்லாரும் நாக்கில் தொட்டு தொட்டு தடவினா போதும். நம சிவாய. ஓசை ஒலியெல்லாம் ஆனாய் நீ என்றுதான் தேவாரம் சொல்லுது. நாத விந்து நந்தாகரணம் என்று சொல்லி நூல் சொல்கிறது. இந்த உலகம் சத்தத்தில் இருந்து உற்பத்தியானது. அந்த சத்தத்திலே சரியான ஸ்ருதி ஆகும்போது அது ராகங்கள் ஆகிறது. தமிழிலே பன்னிசையாகிறது. நம்முடைய ஆதார சக்கரங்களை குறிப்பிட்ட அதிர்வுகள் அதிர வைக்கிறது. அந்த அதிர்வுகளை வைத்து ராகங்களை உற்பத்தி செய்தார்கள். வினோதினி என்ற ஒரு ராகம் காலத்தால் அழிந்து போயிட்டு ருத்ரவினை பார்த்தா தெரியும். இந்திரா சௌந்தரராஜன் அந்த ராகத்தை பழைய டைகர் வரதாச்சாரியாருடைய நூலில் இருந்து எடுத்தார். அதை சரியா பிரயோகிச்சா 3 to 5 மணி நேரத்தில் இறந்த ஆத்மாவையே உயிர்த்தல வைக்கலாம். நம் நாயன்மார்கள் செய்திருக்கிறார். அமிர்தவர்ஷினிங்கிற ராகம், அந்த ராகம் வாசிச்சால் மழை பெய்யுமா? சென்ற வருடம் அந்த எங்கேயுமே மழை இல்லை. இதில் அந்த ராகம் வாசிக்கும் போது இருந்தவர்களுடைய உடல்ல மட்டும் மழை துளியை அனுபவித்தார் என்று எல்லாரும் சொன்ன அவரே சாட்சி. எல்லாருமே சொன்னார்கள். தீபகம் என்கிற ராகம் காற்றை கட்டுப்படுத்தும். நயன ரஞ்சனிங்கிற ராகம் கண்ணில் தூசி விழுந்தாலோ கண்ணில் கற்றைக்கு இருந்தாலோ கண் பார்வை மங்கினாலோ அந்த ராகம் சுத்தம் பண்ணும். ஹம்சானந்தி ராகம் ஒரு தாயோட அரவணைப்பு, அன்புக்காக இயங்குறவங்களுக்கு அந்த கவலையிலிருந்து வெளியில கொண்டு வரும். சுபபந்துவராளி ராகம் மனதுக்கு பக்தி ரசத்தை கொடுக்கும். முருகனுடைய எல்லா பக்தி பாடல் அதிகம் சுபரந்துவராளியில் உண்டு. காமவர்தனி என்று தமிழில் பந்துவராளின்னு சொல்வார்கள். எப்படிப்பட்ட சாமியாருக்கும் அந்த ராகத்தினுடைய கீழ்ஸ்தாயி இல்லறத்தில் வருகின்ற காம உணர்வை தூண்டும். இப்படி ராகங்களுக்கு ஒவ்வொரு பலன் உண்டு. எனவே இந்த முருகனுக்குரிய 6 ஆதார சக்கரங்களை உயிர்ப்பிக்கக்கூடிய செல்வங்களுக்குரிய 6 ராகங்களும் சேர்த்து அதை மட்டும் இந்த இடத்திலே உயிர்ப்பாக பிரயோகிக்கிறார்கள். நம்முடைய ஒவ்வொரு சக்கரங்களும் மலரட்டும். இதை சொல்ல சொல்ல தாமரப்பூவை இடது கையில வைத்து வலது கையில ருத்ராட்ச மாலையால மெதுவா மனசுக்குள்ள ஓம் நம சிவாயன்னு சொல்லி, இந்த ஓம் நம சிவாய தான் 6 ஆதார சக்கரம். நகாரம் மகாரம் சிகாரம் வகாரம் யகாரம். இளம் நீர் நெருப்பு காற்று ஆகாயம். பிரம்மா விஷ்ணு ருத்ர மகேஸ்வர சதாசிவன் சரஸ்வதி லக்ஷ்மி துர்க்கை மகேஸ்வரி மனோன்மணி எல்லாமே இந்த 5 தான் அடக்கம். அந்த சக்தி உள்ளே ஊடுருவட்டும்.
முதலில் மூலாதார சக்கரம், மூல ஆதாரம். இந்த சக்கரத்தை உயிர்ப்பிக்கக்கூடிய சிவரஞ்சனி ராகத்தின் உச்சஸ்தாயி இருவரும் குரு சொல்லிக் கொடுக்க சீடர்கள் அதை வாங்கி மீண்டும் அதை உயிர்ப்பிப்பார்கள். சிவரஞ்சனியுடன் ஆரம்பம். மூலாதார சக்கர சரகணபவாய சிவரஞ்சனி ராகம் சமர்ப்பணம். இரண்டாவது சுவாதிஷ்டான சக்கரம், பக்திக்குரிய இடம். இந்த இடத்திலே இறைவன் பிரம்மாவாக இருக்கிறார். மூலாதாரம் வாலை, சுவாதிஷ்டானம் பிரம்மா. இந்த இடத்தில் படைப்பாற்றல் எல்லாமே உற்பத்தியாகிறது. கலைஞர்களுக்கு உரிய ராகம், கலைஞர்களுக்கு பக்தியை வளர்க்கின்ற ராகம். சுபபந்துவராளி என்கிற அந்த ராகத்தினுடைய பக்தித்தன்மை இந்த இடத்தில் ராகமாக வெளிப்படட்டும்.
அடுத்தது மணிபூரக சக்கரம், விஷ்ணுவுக்குரிய அம்சம். செல்வங்களை எல்லாம் கொடுக்கின்ற சக்கரம், விஷ்ணுவாக இருந்து ஆற்றலை கொடுக்கின்ற அற்புதமான ராகமான நாசிகா பூஷணி என்கிற ராகம் ஆலாபய. அநாகத சக்கரத்துக்குரிய ராகம். உலகத்துல வேதங்கள் ஜபிப்பதற்கென்றே முதல்ல ஒரே ஒரு ராகத்தை தான் உருவாக்கினார். இந்த ராகத்துல மட்டும்தான் இன்று வரை வேதங்கள் ஜபிக்கப்படுகிறது. 3 ஸ்வரம், ரிபச என்பது ரிக்வேதம், பதரிபச என்று 5 ஸ்வரமாக பிரியும் போது யஜுர்வேதம், 7 ஸ்வரமாக மாறும்போது சாமவேதம், 12 ஸ்வரங்களாக அதர்வண வேதம். இன்று வரை வேதங்கள் எல்லாமே, ஸ்லோகங்கள் எல்லாமே, நம்ம செய்கிற நமச்சிவாய ஜபம் எல்லாமே இந்த ஒரு ராகம் தான். இந்த ராகம் இல்லை என்றால் ஆன்மீகம் கிடையாது, வேதம் கிடையாது. நீங்க ஓம் நமசிவாயன்னு சொன்னாலே அந்த ராகம் தான். அந்த ராகத்தின் பெயர் ரேவதி. அந்த ராகம் ஜபித்தாலே அவனுக்கு டிவைன் என்கிற எஃபெக்ட் வரும். உலகத்துல
பக்தியில டிவைன் எஃபெக்டை கொடுக்கிறது இந்த ரேவதி ராகம். அந்த ராகத்தில் உலகத்துல ஒரே ஒருத்தர் தான், எல்லாரும் வாயால நமசிவாய சொல்வார்கள், கபில்வத்தையில நமச்சிவாயன்னு மந்திரத்தை நாதஸ்வரத்துல ஜபிச்ச ஒரே ஒருத்தர்னா அவர் தான். அந்த மந்திரம் மீண்டும் ஒலிக்கட்டும், எல்லோருக்குள்ளும் நாதமாக ஓம் நமசிவாய என்ற ரேவதி ராகமாக ஊடுருவட்டும். ஓம் ஸ்ரீ ருத்ர அநாகத சக்கர பிரீத்தியமான ரேவதி ராகம் சமர்ப்பணம். அடுத்தது நம்முடைய தொண்டைக்குழியில் இருக்கிற விசுக்தி சக்கரம். இந்த உலகம் 600 கோடி மாயைகளால் சூழப்பட்டதா. நமக்கு பெண், மது, போதை மாதிரி ஒரு 5 போதை தான் தெரியும். ஆனா மனிதனை மயக்குவதற்கு 600 கோடி மாயைகளை இந்த உலகம் படைச்சிருக்கா. மாணிக்க வாசகர் சொல்கிறார். அந்த மாயைகளுக்கென்றே ஒரு ராகம் உண்டு. சினிமாவில் வருகிற இந்த கிளுகிழுப்பு பாட்டு எல்லாமே அதிகம் இந்த ராகத்தில் தான் வரும். ஏன்னா அந்த ராகத்தை கேட்டாலே நமக்கு ஒரு போதைத்தன்மை வரும். அந்த மாயைகளை மீட்கக்கூடியவன் மகேஸ்வரன். மகேஸ்வரன் என்றாலே மாயைகளை வென்றவன் என்ற அர்த்தம். அந்த சிவன் அந்த மகேஸ்வரனா இருக்கும் போது இந்த ராகத்திலே உருவாக்கினாராம் இசை. அந்த ராகத்துக்கு பெயர் வசந்தா. இந்த ராகத்துல எப்ப கேட்டாலும் எங்களுடைய பழைய நினைவுகள், மீள முடியாத துக்கங்கள், கவலைகள், நினைவுகள் எல்லாமே பீரிட்டு வெளியில வரும். அப்படிப்பட்ட ஒரு உயர்ந்த ராகமான 2 பேரும் சேர்ந்து வாசிங்க பைத. வசந்தா ராகத்தின் மூலம் நம் உள்ளே இருக்கின்ற கவலைகள், மன அழுத்தங்களை எல்லாம் வெளியே ஏற்றுவார்கள்.
ஒரு மனிதனுக்கு முக்கியமான இடம் இந்த நெற்றி பொட்டு. முருகன் அங்கிருந்துதான் அவதரித்தார். ஆக்ஞா சக்கரம் என்பார்கள். எவன் ஒருவனுக்கு இந்த ஆற்றல் விழிக்குதோ அவனுக்கு அமானுஷ்ய சக்தி எல்லாமே கிடைக்கும். வேலோடுமலை கும்பாபிஷேகத்துக்கு ஒரு வருஷத்துக்கு முன்னாடி 2019 சண்டே டைம்ஸ் என்கிற ஒரு லண்டன் பத்திரிகையில் ஒரு பதிவு வந்துச்சு. திருவந்திபுரம் என்று கேரளாவில் கன்னியாகுமரியில் ஒரு முருகன் கோயில் உண்டு. ஒரு வித்வான் அங்க போய் வாய்ச்சிருக்கார் நாதஸ்வரம். அவ்வளவு சீக்கிரம் யாரும் அங்க வாசிக்க முடியாது. கேரளத்துல ஒரு நேரம் தவறாது. இதை பத்தி அமுதா டீச்சர் அவர்கள் அந்த கும்பாபிஷேகத்தில் அந்த பத்திரிகையோட பதிவை காட்டி பேசினார். அவருக்காக அந்த ராகத்தை கேட்டு குருக்கள் பூஜையை நித்தாட்டி வச்சு கிட்டத்தட்ட ஒரு 45 நிமிடம் அந்த ராகத்துல மயங்கி போய் பூசையே நிறுத்தப்பட்டதா. திருவந்திபுர வரலாற்றிலேயே கேரளாவில் ஒரு சரித்திரம் செய்த ராகம் இந்த ராகம். ஒரு சரித்திரம் செய்த வித்வான் அந்த வித்வான். இன்று வரை அந்த வித்வானுக்கு ஒவ்வொரு வருஷமும் திருவந்திபுரம் கோயில்ல எங்க இருந்தாலும் அவர் போயிடுவார். அந்த ராகத்தை முக்கியமாக இசைப்பார். எனக்கு தெரிஞ்சு திருவாவடுதுறை ராஜரத்னம் பிள்ளைக்கு அப்புறம் மதுரை சோமோய்யாவுக்கு அப்புறம் அந்த ஒரு ராகம் என்றா அது முருகனுக்குரிய ராகம். பேரும் அதுக்குரிய பெயர். அந்த ராகத்தை இசைத்து இன்று வரை தந்தையும் மகனுமாக அந்த அற்புதமான அந்த ராகம் எங்க கேட்டாலும் மயில் உடனடியாக தோகையை விரிச்சு ஆடுமா. ஒரு மயில் தோகையை விரிக்குதுன்னா அந்த விந்த கொட்டுதுன்னு அர்த்தம். தனக்குள்ள இருக்க சக்தி அதை சாப்பிட்டுத்தான் பெண்மயில் குஞ்சு பொறிக்கும். அவ்வளவு பெரிய சக்தி. ஒரு பாசிட்டிவ் எனர்ஜியோடைய வண்ணத்து பூச்சி வட்டமிடும். அவ்வளவு பெரிய சக்தி அந்த சண்முக பிரியாங்கிற ராகம். முருகனுக்குரிய சண்முக பிரியா ராகத்தை, முருகனுக்குரிய பாலமுருகன் தந்தையும் மகனுமாக அந்த ராகத்தை முழுமையாக முருகனுடைய ஆற்றலை பெற்றுத் தருவார்கள். அந்த முருகனுக்குரிய ராகத்தை வாசித்து உச்சஸ்தாயி. ஸோ பார்த்தீங்கன்னா இப்போ தந்தை மகன் 2 பேரும் சரமாரியா இந்த இசையை வாசிக்க போகிறாங்க.
கடைசியாக 7வது சக்கரம் சகஸ்டார சக்கரம். இதன் மிகுதி பாகம் மீண்டும் தொடரும்.